வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதுமே பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பு முனையை குறித்து நம்ம தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது, நம்முடைய தொழிலில் ஒரு தடை இருக்குது, அதுலேருந்து நம்ம எப்படி வெற்றி பெறலாம், ஒரு திருப்பு முனையை பெறலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்முடைய ரீஜனல் ஃபோக்கஸ் ஸ்ரீலங்காவை பார்க்க போகிறோம். ஸ்ரீலங்காவிலேருந்து பாடல்களையும் சாட்சிகளையும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். நம்முடைய தொழிலில் ஒரு தடை வரும்போது அதை நம்ம எப்படி வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத ஒரு சாட்சியின் மூலமாக பார்க்க இருக்கிறோம். ஸ்ரீலங்காவை சேர்ந்த திமுத்தி அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்களுடைய கணவர் ஒரு பொருளாதார நெருக்கடியில் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் திமுத்தி தேவனிடத்தில் ஜெபம் செய்து அவங்களுடைய தொழிலை தொடங்கியிருக்காங்க. இவங்க ஒரு தையல் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க ஒரு தொழிலதிபராக இருக்காங்க. எப்படி அவங்க தொழிலில் வந்த தடைகளை இவங்க வெற்றி பெற்றாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். எனக்கு சின்ன வயசுல இருந்து தைக்கிற திறமை இருந்துச்சு. அதனால என்னோட திறமைய மெருகூட்டணுன்றதுக்காக ஒரு கோர்ஸுக்கு போனேன். 1997ல் எனக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போ எனக்கு பொருளாதார ரீதியா கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு. அப்போ அதனால என்னோட இந்த சின்ன திறமைய பிசினஸா மாத்திட்டேன். தலகாண உரை தைக்கிறது, பெட்ஷீட் தைக்கிறது அப்படின்னு நான் ஆரம்பிச்சேன். அப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்கா போய் என்னோட பொருளையும் விற்க ஆரம்பிச்சேன். என்னோட கணவர் ரொம்ப தூரமா இருந்தப்போ அவரோட வேலையை ஊர்ல பாத்துட்டு இருந்தாரு. அவங்களோட வேலை காரணமா குடும்பத்தை விட்டு அவங்க தூரமா இருக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு. அதனால அவங்க தன்னோட வேலையை விட்டுட்டு என்னோட பிசினஸ்ல எனக்கு உதவி செய்யறதுக்காக அவங்க முடிவு செஞ்சாங்க. 1999ல் எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை ஆண்டவரோட கிருபையால பிறந்துச்சு. நான் என்னோட பிசினஸை விரிவாக்கிறதுக்காக முதல்ல சில வருஷங்கள் தேவனோட கிருபையால நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் 2003வது வருஷத்துல ஒரு கடினமான நேரத்தை நான் தாண்டி வரதான ஒரு சூழ்நிலை வந்தது. என்னோட வீடு அப்போ கரண்ட்டை கட் பண்ணி விட்டுட்டாங்க. என்னோட மகனோட படிப்பு செலவுக்காக பணம் செலவு பண்றதுக்கு கூட என்கிட்ட அப்போ கையில பணம் இல்லாத நேரம் அது. அதனால அந்த நேரம் எனக்கு ரொம்பவே கடினமா இருந்துச்சு. நாங்க தேவனுக்காக தான் முதல் இடத்த தந்தோம். நாங்க கடினமான சூழ்நிலையை கடந்துட்டு இருந்தாலும் நாங்க அந்த கடினமான சூழ்நிலையிலையும் எங்களோட வருமானத்துல 10% தேவனுக்கு தரதா நாங்க முடிவு செஞ்சோம். அதுக்கு பதிலா ஏதாவது நமக்கு தேவன் செய்வாருன்ற எண்ணம்லாம் இல்லாம நாங்க இந்த விஷயத்த ரொம்ப சந்தோஷத்தோட செஞ்சிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யறப்போ எங்களுக்கு மன ரீதியான ஒரு நிம்மதி கிடைச்சது. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இந்த விஷயத்த நாங்க தேவனுக்காக செய்யறப்போ மன திருப்தி இருந்தது. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம் எங்களுக்கு நிறைய உத்வேகம் தந்துச்சு. இங்க இப்படி எழுதியிருக்கு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நாங்க தேவன் மேல நம்பிக்கை வச்சு தொடர்ந்து போயிட்டே இருந்தோம். 2005ல் தேவன் எனக்கு ஒரு பெண் குழந்தையை தந்து ஆசிர்வதிச்சார். நான் என்னோட குழந்தைக்காக ட்ரெஸ் தச்சிட்டு இருந்தப்போ எனக்கு குழந்தைங்களுக்கு ஏன் நம்ம ட்ரெஸ் தைக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்துச்சு. அந்த வேலையை நான் தொடங்க ஆரம்பிச்சேன். இதுக்காக நான் நிறைய கிராமங்களுக்கு போக ஆரம்பிச்சேன். இது மூலமா என் பிசினஸ்ல ஒரு திருப்பு முனை வந்துச்சு. என்னோட முழு குடும்பமும் என்னோட பிசினஸ்ல ஈடுபட்டு இருந்தாங்க. என்னோட கணவர், என்னோட பையன், என்னோட பொண்ணு, இதை நாங்க ஒரு குடும்ப தொழிலாவே செஞ்சிட்டு இருக்கோம். நாங்க புதுசா வேலைக்கு ஆட்கள் எல்லாம் வச்சோம். எங்களோட பிசினஸ் நல்லா விரிவாக்கணும். வாடிக்கையாளர் நாங்க தைக்கிற ட்ரெஸ்ஸை வாங்கி அதை அவங்க கடையில விற்கிறாங்க. அவங்க ஆன்லைன்ல கூட இதை விற்கிறாங்க. என்னோட இந்த வேலை ஸ்ரீலங்கால நிறைய இடங்கள்ல இந்த வேலை பரவி இருந்துச்சு. என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுக்கு நான் முதல் இடத்தை தர்றேன். மேலும் என்னோட குடும்பத்தையும் இப்படி செய்யறதுக்கு ஊக்கப்படுத்தியிருக்கேன். ஒரு குடும்பமா நாங்க பல வருஷங்களா தேவனோட உண்மைக்காகவும் எங்க தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காகவும் நாங்க தேவனுக்கு நன்றி சொல்றோம். எங்க வாழ்க்கையில நம்பிக்கைக்கான எந்த வழியுமே இல்லாத நேரமே, யாருமே ஆதரவா இல்லாதப்போ தேவன் தான் எங்களுக்கு உதவி செஞ்சு ஆதரவா இருந்தார்னு எங்களுக்கு தெரியும். அந்த விஷயத்த நாங்க புரிஞ்சுக்கிறோம். தேவனுக்கே புகழ் உண்டாகட்டும், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா என்னோட பிசினஸ நான் செஞ்சிட்டு இருக்கேன். மேலும் என்னோட குடும்பமும் இதனால எனக்கு ஆதரவா இருக்காங்க. என் பிள்ளைங்கள், என் கணவர் எல்லாருமே நாங்க எப்பவுமே தேவனுக்காக
நன்றி செலுத்திக்கிட்டே இருப்போம். எங்க குடும்பமா சேர்ந்து எப்பவுமே தேவனை நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்னும் எங்களோட இந்த மாதிரி தொழில்ல நாங்க இன்னும் நிறைய புதுமையான விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டே இருந்தோம். டிசைன்ஸ் எல்லாம் புதுசு புதுசா நாங்க தச்சு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த வேலை எங்க குடும்பத்தையும் சரி எனக்கும் சரி ரொம்ப சந்தோஷத்தையும் நிம்மதியும் தந்துச்சு. இது எல்லாத்துக்குமே தேவன் தான் காரணம். தேவனுக்கு நன்றி. தீமோத்தேயுடைய சாட்சி உங்க எல்லாருக்குமே ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கும். நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். இவங்களுடைய கஷ்டமான நேரத்துல தேவனிடத்தில் ஜெபித்து ஒரு சின்ன தொழிலை இவங்க தொடங்கியிருக்காங்க. இன்னைக்கு அது நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு பெரிய அளவில் இருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. தேவனுடைய கிருபையை நம்மளால பார்க்க முடியுது. அந்த திருப்பு முனையை அவங்க எப்படி பெற்றுக்கொண்டாங்களோ நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கடினமான சூழ்நிலை வரும்போது அப்படிப்பட்ட திருப்பு முனையை நம்மளாலையும் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படிப்பட்ட சாட்சிகளை நீங்கள் மறுபடியும் பார்க்கணும், உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்கலாம். நிறைய மொழிகளில் சாட்சிகள் பாடல்கள் இருக்குது. நீங்கள் இதை பார்க்கலாம், ஆசீர்வாதத்தை பெறலாம். பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை குறித்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்காக அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 39-40 வசனங்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். தபித்தாள் அப்படின்னு சொல்லக்கூடிய தையல் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணை குறித்து இந்த வசனத்துல இருக்கு. அவங்க தையல் வேலை மட்டும் செய்யலை, ரொம்ப நல்ல காரியங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல பெண்ணாக அவங்க இருந்தாங்க. இப்படிப்பட்ட தபித்தாள் ஒரு நாள் இறந்து போயிருந்தாங்க. அப்போ அவங்க தைத்து கொடுத்த ஆடைகளை அணிந்திருந்த நிறைய பேர் போய் பேதுருவை அழைச்சிக்கிட்டு வராங்க. இந்த மாதிரி தபித்தாள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. அப்போ மேல் வீட்டில் பேதுரு மண்டியிட்டு ஜெபம் பண்ணி தபித்தாளை எழுந்துருன்னு சொல்கிறாரு. அந்த பெண் அப்படியே எழுந்திருச்சு உட்காருதாங்க. இது எதுவுமே சாத்தியமில்லாத ஒரு விஷயம்தான். ஆனால் தேவனால் இது சாத்தியம். தேவனுடைய கிருபையால் இது சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் எப்படி நீங்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? தேவனால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அவருடைய கிருபை உங்களுக்கு போதுமானதாக இருக்குது. தபித்தாள் தன்னுடைய திறமையை வச்சு ஒரு தொழில் தொடங்கி அதனால் கிடைச்ச வருமானத்தில் நிறைய தான தர்மங்கள் செஞ்சதையும் நம்ம பார்க்குறோம். நீங்களும் கூட உங்களுடைய திறமையை ஒழிச்சு வைக்காமல் அதை ஒரு தொழிலாக செய்து அதனால் கிடைக்கக்கூடிய வருமானத்தில் நிறைய தான தர்மங்களை செய்யுங்க, நிறைய நல்ல காரியங்களை செய்யுங்க. அப்படி நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு தொடர்ந்து ஒரு முன்னேற்றம் இருப்பதை உங்களால் பார்க்க முடியும். ஒருவேளை உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதாவது ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இனி திருப்பு முனைங்கிறதே சாத்தியம் இல்லைன்னு உங்களுக்கு தோணுதா? நம்ம பைபிள்ல யோசேப்பு, ஆப்ரஹாம், யோபு, அப்புறம் நம்ம அன்னாள் பத்தி படிக்கும்போது திருப்பு முனைங்கிறது நமக்கும் கிடைக்குங்கிறத நம்மளால உணர முடியும். நீங்க தன்னம்பிக்கையை இழக்காம சிபிஎன் பிரேயர் லைன் லைவ் பிரார்த்தனையில மறக்காம கலந்துக்கோங்க. 3 மற்றும் 17ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஒரு புதிய வாழ்வு Facebook பக்கத்துல சிபிஎன் பிரேயர் லைன் டீம் லைவ் பிரார்த்தனை பண்ண போறாங்க. நீங்க உங்க வாழ்க்கையில திருப்பு முனைய விரும்புறீங்கன்னா இந்த லைவ் பிரார்த்தனையில கலந்துக்கோங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம தொழிலில் எப்படி ஒரு திருப்பு முனையை பெறலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் ஒரு முக்கியமான ஒரு மனிதரை பற்றி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இவருடைய தயாரிப்பு உலகம் முழுவதும் மூல முடுக்க எல்லாத்துலேயுமே நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட இவருடைய தயாரிப்பில் 100%, 90% கிடைக்கக்கூடிய வருமானத்தை ஏழை எளிய மக்களுக்காக இவர் பயன்படுத்துகிறாரு. 10% மட்டும் அவர் தனக்காக எடுத்துக்கொண்டு தனக்காக பயன்படுத்துகிறாரு. இப்படி இருப்பதனால தான் அவருடைய தொழிலை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு அவங்க ஒரு முன்னேற்றம் அடைந்திருக்காங்க.
அந்த கம்பெனி கோல்கேட் கம்பெனி. இன்னைக்கு அந்த நிறுவனம் ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்த, ஒரு முன்னேற்றம் அடைந்த நிலையில நம்ம பார்க்குறோம். நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது நம்முடைய தொழிலை தேவன் ஆசீர்வதிக்கிறார். இதை தான் நம்ம கற்றுக்கணும். உங்களுடைய தொழிலில் ஏதோ ஒரு சின்ன தடைகள் இருக்குதா, கொஞ்சம் நீங்கள் அடுத்தவங்களுக்கு அதை கொடுங்க, நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிங்க. அப்போ உங்கள் தொழிலில் ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம் வருவதை உங்களால் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்முடைய ரீஜனல் ஃபோக்கஸ் ஸ்ரீலங்காவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்ரீலங்காவில் அங்கே உள்ள துறைமுகம் ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அங்கே உள்ள தேயிலை ரொம்ப பிரபலமானது. அவங்க துணி ஏற்றுமதியும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட வளங்கள் கொண்ட ஸ்ரீலங்காவிலிருந்து இப்போ நம்ம ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட பாடல்களை நீங்கள் பார்க்கணும், உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலை வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே உள்ள பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது குஜராத்தி, மராட்டி, மலையாளம், தமிழ் இப்படிப்பட்ட நிறைய மொழிகளில் பாடல்கள் இருக்குது. நீங்கள் உங்கள் பிரியமானவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சேர்ந்து ஜெபிக்கலாம்.
எல்லா விதமான புறக்கணிப்புகளையும் எல்லா விதமான அவமானங்களையும் பாலியல் தொல்லைகள் உட்பட எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டியிருந்துச்சு. வெளியில் இருப்பவர்களை விட என்னுடைய குடும்பத்தாரே என்னுடைய பல நேரங்களில் கேவலப்படுத்தினாங்க. ஆண்டவர் என்னை பல நேரங்களில் கீழே விழும்போது எல்லாம் கை தூக்கி விட்டார். பல நேரங்களில் என்னை மரண தருவாயிலிருந்து காப்பாற்றினார். ஒரு சரியான வழியை காட்டினார். நான் இந்த துறைக்கு வந்தப்போ நிறைய பேரை சந்தித்தேன். அப்போல்லாம் நான் யோசிச்சு பார்ப்பேன், நான் இந்த சினிமா துறையில் இருந்தது, என்டர்டெயின்மெண்ட் மீடியாவில் இருந்தது என்னுடைய குடும்பத்தாருக்கு பிடிக்கலைங்கிறது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஏன்னா அந்த சமயத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி இதை தவறான துறையாக நினச்சாங்க. ஆனால் ஜீசஸ் என்னை ஒரு பாத்திரமாக பயன்படுத்திக்கிட்டாரு. அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் பல பேருடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கேன். நான் என்னுடைய மாஸ்டர் டிகிரியை எக்கனாமிக்ஸில் செய்ய விரும்பினேன். நான் அதற்கு விண்ணப்பிக்க வேண்டிய சமயத்தில் மறுபடியும் வீட்டில் பிரச்சனை தலை தூக்க ஆரம்பிச்சுது. ஏதேதோ சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் என்னோட அப்பா என் பக்கத்தில் வந்து அவர் என்னிடம் சொன்னார், மோனிகா, இப்போது இதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல போவதில்லை. இது உனக்கான நேரம். இதுக்கான பதில் நீதான் முடிவெடுக்கணும். ஒவ்வொரு பெண்களின் மன வலிமையை கொண்டாடுங்கள். ஒரு புதிய வாழ்வு நிகழ்ச்சியோடு மார்ச் 2 முதல் 6 வரை. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம தொழிலில் எப்படி ஒரு திருப்பு முனையை பெறலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்ரீலங்காலேருந்து திமுத்தி அவங்களுடைய சாட்சியில் கூட நம்ம பார்த்தோம். அவங்க தொழிலில் ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது அவங்க ஜெபிக்கும் போது அந்த திருப்பு முனையை அவங்க பெற்றுக்கொண்டாங்க நம்ம பார்த்தோம். இப்போ நான் கூட உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும் கர்த்தாவே. அவங்க தொழிலில் இருக்கக்கூடிய தடைகளை நீர் அறிவீர் சுவாமி. அப்பா, அந்த தடைகள் நீங்கி அவங்க வெற்றி பெற நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அப்பா, இன்னும் கூட பொருளாதார நெருக்கடியில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, உம்மிடத்தில் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவருக்கும் தேவையான உதவியை நீங்கள் தாங்க கர்த்தாவே. உம்மால் கூடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் ஜெபிக்கின்ற போது அந்த வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அப்பா. அப்பா, எந்த இடத்துல எந்த பிரச்சனை தடை இருக்குதோ அதை சரி செய்ய நீங்கள் கிருபை தாங்கப்பா. காண்கிறவர்கள் கண்களில் தயவை கட்டளையிடுங்க சுவாமி. அவங்க தொழில் பல மடங்கு ஆசீர்வாதமாக இருக்க, முன்னேற்றம் அடைய நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உம்மால் கூடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கடன் பிரச்சனையால் இருக்கவங்களுக்காக உம்மிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், இன்னும் என்னிடத்தில் பணம் இல்லையே. அப்பா, நான் வீட்டு வாடகை கட்டணும், இன்னும் என்னிடத்துல பணம் இல்லையேன்னு யாரெல்லாம் இந்த நேரத்தில் கஷ்டத்தில் இருக்காங்களோ நீர் அறிவீர் சுவாமி. அவங்களுடைய பொருளாதார தேவைகளை நீங்கள் சந்திங்கப்பா. உம்மால் கூடும். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். யார் உங்களை கைவிட்டாலும் நம்மை கைவிடாத தேவன் நம்ம கூட இருக்காரு. மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்யாமல் போகலாம், ஆனால் தேவன் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். இங்கே தொடர்ந்து ஜெபம் செய்யுங்க. பைபிள் வசனங்களை வாசிக்க ஆரம்பிங்க. இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மத்தேயு 5:16. நம்ம செய்கின்ற நல்ல செயல்கள், நல்ல காரியங்கள் மூலமாக நம்ம தேவனுக்கு மகிமையை கொண்டு வரணும். இதை தான் நம்ம சாட்சியாக பார்த்த திமுத்தி அவங்களுடைய வாழ்க்கையிலுமே நம்ம பார்த்தோம். நீங்கள் செய்கின்ற தான தர்மங்கள் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அப்போ உங்கள் தொழிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலுமே ஒரு முன்னேற்றம் வரும். இந்த வசனம் இதை பற்றி ரொம்ப அழகாக சொல்லுது. இதே தான் நம்ம திமுத்தியுடைய சாட்சியிலுமே கூட நம்ம பார்த்தோம். அவங்க ஒரு சின்ன தொழிலாக தான் அதை ஆரம்பித்தாங்க. ஆனால் அது ஒரு பல மடங்கு ஒரு பெரிய தொழிலாக மாறினதை நம்மளால் பார்க்க முடியுது. தேவனுடைய கிரியை இப்படி தான் இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு சின்ன செயலாக இருக்கும், ஆனால் அது பல மடங்கு ஆசீர்வாதமாக நமக்கு மாறும். அதனால் நீங்கள் தேவன் மேலே நம்பிக்கை வைத்து அந்த திருப்பு முனையை நீங்களும் கூட பெற்றுக்கொள்ளுங்கள். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். இப்போது ஸ்ரீலங்காவிலிருந்து ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. God bless you.